सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। भागेशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। बाहुभ्याम् अश्विनोः पूष्णो हस्ताभ्यां कृतबाहवः भवन्तु अध्वर्यवः च अन्ये बस्तश्मश्रुर्भृगुर्भवेत्। मैत्रेय उवाच तदा सर्वाणि भूतानि श्रुत्वा मीडुष्टमोदितं परितुष्टात्मभिः तात साधु साधु इति अथ अब्रुवन्। ततो मीड्वांसमामन्त्र्य शुनासीराः सहर्षिभिः भूयस्तद्देवयजनं समीढ्वद्वेधसो ययुः। தக்ஷயஜ்ஞத்தை மறுபடியும் புனர் அதை உஜ்ஜீவனம் பண்ணணுங்கிறதுக்காக பிரம்மாலாம் சிவன்கிட்ட போன உடனே சிவன் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் அதில் குழந்தை, அதாவது தேவமாயா அபிபூதானாமுங்கிறார். அது ஜனங்களெல்லாம், அதாவது தக்ஷன் முதலியவர்கள் எல்லோருமே அந்த யாகத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே தேவமாயா அபிபூதானாம் பாலானாம்ங்கிறார். அவர்கள்லாம் ஒரு பகவானை பொறுத்தவரையில் ஆதிபுருஷன் இல்லையா, அதனால எல்லாருமே ஒரு குழந்தைகளாக பார்க்கக்கூடியவர்கள். அதனால நான் அகம் அனுச்சிந்தையே நான் அகம் பஷ்யேங்கிறார். அதை நான் பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது, அதை சுட்டி காமிக்கிறதும் கிடையாது. நான் அகம் பிரஜேஷ பாலானாம் வர்ணையே நானுச்சிந்தையேங்கிறார். இதை நான் பெருசாக சுட்டி காமிச்சு அதை ஒரு மறுபடியும் யோசிச்சு ஐயோ இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிறதெல்லாம் நான் நினைக்கிறவன் கிடையாது. ஏன்னா தேவமாயா அபிபூதானாம், அவர்கள்லாம் மாயையினால் ஆடுறாங்கிறது நன்னா தெரியும், பகவானுக்கு தெரியாதா? அதனால சரி, அவரவருக்கு ஒரு தண்டம் கொடுக்கணும்னு இருக்கு, அவர் பண்ண தப்புக்கு அங்கே தண்டனை விதிக்கணும், அவ்வளவுதான். தண்டகா திருதகா மயான்னர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பதிலுக்கு அவளுடைய அந்த இதை அனுபவிச்சாச்சுங்கிறதுனால வேறு விதமாக ஒரு அமைப்பை அவர் ஒரு டீலினியேட் பண்ணுறார், ஒரு பிளானை ஒன்று கொடுக்குறார். யாருக்கு கண்ணு போச்சோ இன்னொருத்தரோட கண்ணால் பார்க்கட்டும், யாருக்கு கை இல்லையோ அவள் இன்னொருத்தரோட கையால். அஸ்வினோஹோ பாகுபியாம் பூஷ்ணஹா ஹஸ்தாபியாம் கிருதபாகவாக, இவருடைய ஹஸ்தத்தினாலையும் அவருடைய கைகள்னாலையும் மற்ற யார் யாருக்கெல்லாம் கைகள் இல்லையோ, யார் யாருக்கெல்லாம் இது இல்லையோ, அங்கங்கள் இல்லையோ, அவர்கள் இன்னொருவர் யாருக்கு அங்கம் இருக்கோ அவர் மூலியமாக சஞ்சரணம் பண்ணட்டும். தேவயோனிகள், அதனால அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி உண்டு. ஸோ அதை பகவானும் அருள் பாலிச்சாச்சுன்னா நமக்கு அதில் குவெஸ்டின் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஸோ இந்த யாகம் நடக்கிறபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் முடித்த உடனே கேட்ட எல்லாருமே சாது சாது அப்படின்னு அதை ஒத்துண்டு கிளம்பினா. சிவன், பிரம்மா, மற்ற தேவர்கள் எல்லோருமே அங்கே அந்த தேவயஜனம் யயுகு, அந்த யாகம் நடந்துட்டு இருந்த இடத்துக்கு, அந்த தக்ஷ யஜ்ஞம் அந்த ஸ்தானத்திற்கு சென்றார்கள். இப்போது தலையை வைக்கணும் இல்லையா தக்ஷனுக்கு, அதை தான் இங்கே சொல்ல போகிறார். விதாய கார்த்ஸ்னேன சத்தத் யதாக பகவான் பவஹா சந்ததுஹு கஸ்ய காயேன சவனீய பசோஹோ சிரஹ யத் பகவான் பவஹா ஆஹ தத் கார்த்ஸ்னேன விதாய கஸ்ய காயேன சவனீய பசோஹோ சிரஹ சந்ததுஹு. அன்வயம் அப்படி, அதாவது யத் பகவான் பவஹா ஆஹ, பவஹா பரமேஸ்வரன், பவஹான இருப்புன்னு அர்த்தம் இல்லையா. சத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். தமோரூபம்ங்கிற தமோ ஆதிக்கம் அவர் கொண்டு வரவழைச்சுக்கிறார் அந்த சமயத்தில் மாத்திரம், அந்த பிரளய காலத்தில் மாத்திரம். அதர்வைஸ் அவர் பூரா அப்படியே சத்ஸ்வரூபமாக தியானத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரூபமாக மனசில் இருக்கிறதுனால அவர் எப்பொழுதும் பவஹா இருப்பு, அதை சிக்னிஃபை பண்ணுறவர், அவ்வளோதான். ஸோ சத்து சித்துங்கிறது தான் அவருடைய ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டேட். பகவான் பவஹா எதாக என்ன சொன்னாரோ, என்னென்னலாம் அவர் பிளான் கொடுத்தாரோ, தத்து கார்த்ஸ்னேன விதாய அதை முழுமையாக செய்துவிட்டு. கார்த்ஸ்னியம்ங்கிறச்ச இங்கே வக்ர ஹஸ்த வக்திர முகம் ஹஸ்த பாஹு ஆதி சாதாரண்யம் விதாய, எல்லாருக்கும் கை காலு இதெல்லாம் என்னென்னலாம் வரணுமோ எப்படி அவர் சொன்னாரோ, முகம்
கண்ணு, அதுக்கப்புறம் அந்த முகத்தில் ஸ்மஷ்ரு இல்லை, இதெல்லாம் சொன்னார் இல்லையா? ஸோ அதெல்லாம் கார்த்ஸ்னியேன முழுமையாக செய்துவிட்டு கஸ்ய காயேன கஸ்ய பிரஜாபதேகே தக்ஷனுடைய காயேன சரீரத்தோட சவனீய பசோஹோ சிரஹா சவனீய அந்த யாகத்திற்கு வைத்திருக்கும் பசு ஆடு, அந்த ஆட்டினுடைய சிரஹா தலையை சந்ததுஹு சேர்த்தார்கள். சந்தானம், இப்போ கிருத சந்தானம்ங்கிறோம் அப்படின்னா சேர்க்கறதுன்னு அர்த்தம். கஸ்ய காயேன பிரஜாபதியான கஹானாலே பிரஜாபதி. ஸோ பிரஜாபதியான தக்ஷனுடைய காயேன தேகத்துடன் சவனீய பசோஹோ அந்த யாகத்திற்குன்னு வைத்திருக்கக்கூடிய அந்த பசு ஆடு, அந்த ஆட்டினுடைய சிரஹா தலையை சந்ததுஹு சேர்த்தார்கள். சந்தீயமானே சிரசி தக்ஷா ருத்ர அபிவீக்ஷிதா சத்ய சுப்தைவ உத்தஸ்தௌ தத்ருஷேச்ச அக்ரதா மிருடம். கண்ணு முழிச்ச உடனே அந்த தலையை வச்ச மாத்திரத்தில் அங்கே உயிர் வந்துருத்து. ஏன்னா பகவான் பார்த்தார். ருத்ர அபிவீக்ஷிதா தக்ஷா சந்தீயமானே ஷரீரே சிரசி சிரசி சந்தீயமானே சதி, தலையானது சந்தீயமானே சதி சேர்த்த பொழுது, அது சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த சமயத்தில் ருத்ர அபிவீக்ஷிதா தக்ஷா, ஏன்னா பெரும் ஒரு கிருபை கூர்ந்த ஒரு கண்ணோட பார்க்குறாருன்னு எழுதியிருக்காரு. அந்த டிப்பணியில் கீழே பார்த்தேன்னா அபிவீக்ஷிதான அபிதா கிருபா திருஷ்டி விஷயீகிருதாங்கிறார். அபிதகான முழுமையாக பார்க்கப்பட்டார். அந்த கிருபை இருக்கிறதுனால தான் உடனே உயிர் வந்தது அந்த தக்ஷனுக்கு. உயிர் வரச்சேயே தாம் பண்ண தப்பு என்ன ஏது அதுக்குண்டான ஒரு பிராயஷ்சித்தம் எல்லாமே கூட வந்துடும் அந்த இடத்துல. அந்த ஒரு புத்தியோடு வந்துடுறது. ஏன்னா பகவானுடைய கிருபை பட்டத்தினாலேயே இம்மீடியட்லி அந்த இடத்துல வந்து ஒரு மலம் நீங்கி ஒரு சத்துவம் வந்துடும் மூலியம் மனசில். ருத்ர அபிவீக்ஷிதா, ருத்ரனால் பார்க்கப்பட்டவரான அந்த தக்ஷர் சத்யா உடனே சுப்தகா இவ உத்தஸ்தௌ, தூங்கிக் கொண்டிருந்தவன் எவ்வாறு எழுந்திருப்பானோ அந்த மாதிரி அப்படி எழுந்தார். சுப்தகா இவ, இத்தன்னாள் வரையில் நினைவில்லாத தூங்கின்றிருந்தவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தூங்கி எழுந்தவனுக்கு எப்படி ஒரு ஒரு உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்தது தக்ஷனுக்கு. தத்ருஷேச்ச அக்ரதா மிருடம், மிருடா சிவன், மிருடா சிவன், சிவனை எதிர்க்க பார்த்தார். கண் திறந்த உடனேயே நம்ம வந்து காலங்கார்த்தால எழுந்துக்கரிச்சே கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே து கோவிந்தா, பிரபாத்தே கரதர்ஷனம்னுட்டு கையை பார்க்குறோம். எதுக்கு பார்க்குறோம்? நமக்கு மங்களகரமான விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணுங்கிறது. நம்மளுடைய உள்ளங்கையில் 3 இடத்துல கோவிந்தன், சரஸ்வதி, லக்ஷ்மி 3 பேரும் இருக்கா. படிப்பு, ஒரு செல்வம், ஐஸ்வர்யம், அதை தாண்டி மோட்சத்துக்கு உண்டான ஞானம், மோட்சம், இதுக்கு உண்டானது 3மே நம்ம கையில் இருக்குது. அந்த மங்களகரமான விஷயத்தை நம்ம பார்த்து எழுந்துக்கிறச்சே பார்த்துக்கிறோம். அதுதான் கண்ணை விழித்த உடனே இங்கே யார் தென்படுறாருன்னா சிவன். தத்ருஷேச்ச அக்ரதா மிருடம், தன் முன்னாடி மிருடம் சிவனை அதத்ருஷே பார்த்தார். சந்தீயமானே சிரசி தக்ஷா ருத்ர அபிவீக்ஷிதா சத்யா சுப்தைவ உத்தஸ்தௌ தத்ருஷே ச அக்ரதா மிருடம். ததா விருஷத்வஜ துவேஷ கலிலாத்மா பிரஜாபதிः சிவாவலோகாத் அபவத் சரத்ஹரத இவ அமலஹ. ததா அப்பொழுது, அதாவது முன்னாடி இந்த மழை காலத்தில் வந்து ஜலமெல்லாம் கலங்கியிருக்கும். ஏன்னா வந்து மழை அடித்து அந்த மண்ணெல்லாம் மேலே வந்து அப்படியே வாட்டர்ஸ் வில் பி வெரி மட்டி அந்த மழை காலத்தில். அப்போது முன்னாடி இவருக்கும் எப்படி இருந்ததுன்னா தக்ஷனுக்கு கம்பேர் பண்ணுறாரு. அதே மாதிரி ததா அப்பொழுது முன்னாடி பூர்வம் விருஷத்வஜத்வேஷ கலில ஆத்மா, யாருடைய ஆத்மா மனசானது விருஷத்வஜத்வேஷன, விருஷத்வஜ விருஷன எருது, அந்த எருதுனுடைய ஒரு துவஜம், நந்தி தான் அவருக்கு வந்து துவஜத்தில் இருக்கார் இல்லையா. ரிஷபம் தான் உங்களுக்கு வந்து அந்த கொடியிலையும் இருக்குது. அதுதான் ரிஷபம் தான் வாகனமும் அவருக்கு. விருஷத்வஜ
துவேஷேன விருஷத்வஜகாங்கிறது பரமேஸ்வரன். பரமேஸ்வரனிடத்துல ஒரு துவேஷபாவத்தினால மனசு ரொம்ப கலங்கி இருந்தது. கலில ஆத்மா, கலிலகா கலுஷீகிருதா ஆத்மா. ஸோ அவருடைய ஆத்மா மனசுங்கிறது இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அப்படியே கலங்கி இருந்தது. ஏன்னா பகவானை குறித்து ஒரு பெரிய துவேஷம் மைண்டில். என்ன ஒரு தெய்வத்தினுடைய ஒரு பக்தி இருந்தால் கூட இன்னொரு தெய்வத்தை குறித்து ஒரு துவேஷபாவம்ங்கிறது இருக்கக்கூடாது. அதுதான் பாயிண்ட்டுங்க. ஸோ விருஷத்வஜ துவேஷ கலி, பாகவதமே சொல்கிறதே நமக்கு இல்லையா, விருஷத்வஜ துவேஷ கலில ஆத்மா பிரஜாபதி. இது பூர்வம், முன்னாடி. முன்பு அவருடைய மனதானது சிவனை குறித்து ஒரு துவேஷத்தினால அப்படியே கலங்கி இருந்த ஒரு மனசானது இப்போ என்ன ஆயிடுத்து அந்த தக்ஷனுக்குன்னா, சிவ அவலோகாது. அப்படியே ஒரு க்ஷணம் பரமேஸ்வரனை பார்க்குறார். அவர் பார்க்குறாரு மாத்திரம் இல்லை, சிவேன அவலோகிதா சன்னு. அப்படி சிவனால் பார்க்கப்பட்டவர், அப்பேற்பட்டவர் இப்போ சிவனை பார்க்கிறார் தக்ஷன். ஸோ சிவ அவலோகாது, சிவனை பார்த்ததனால் சிவேன அவலோகா, சிவஸ்ய அவலோகா, அவர் மேலே பட்டதனால. ரெண்டு விதமாகவும் அதை எடுத்துக்கலாம். உடனே என்ன ஆயிடுதுன்னா, இந்த சரத்காலத்தில் எப்படி ஒரு குளங்குட்டையெல்லாம் வந்து அப்படியே நிர்மலமாக ஆயிடுமோ, மழை இல்லாததுனால கலங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இல்லை, மழையும் இல்லை, மேகமும் கிடையாது அந்த இடத்துல. அதனால் அப்படியே வந்து ஒரு ஒரு கிளியராக இருக்கும் ஜலங்கள்லாம், அப்படியே படிஞ்சு போய் ஜலம் ரொம்ப கிளியராக இருக்கும். பேர் சரத்காலத்தில். ஆகாசமும் நிர்மலமாக இருக்கும். இப்போ ஹிரதங்கள், நதி, குளம், குட்டை, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு ஆகிடும். ஷரத் ஹிரத இவ, சரத்காலத்து குளத்தை போல் அமலகா நிர்மலமாக ஆனான். இவ சஹா அபவத் பிரஜாபதி அபவத். ஸோ பிரஜாபதியானவர் முன்னாடி விருஷத்வஜத்வேஷ கல்லாத்மா, சிவனை குறித்து ஒரு துவேஷம் காரணமாக கலங்கின மனதை கொண்டவனான அந்த பிரஜாபதி இப்பொழுது சிவ அவலோகாத்து, சிவனை பார்த்ததனால், சிவனுடைய பார்வை பட்டதனால், சரத்ஹிரத இவ, சரத்காலத்து ஒரு வாட்டர் பாடி, தண்ணி தேக்கம் இருக்குமோ இல்லையோ, அந்த நீர்த்தேக்கத்தை போல் நிர்மலமாக அபவத்து ஆனான். பவஸ்தவாய கிருததீஹி ந அசக்னோது அனுராகதா ஔத்கண்ட்யாத் பாஷ்ப கலையா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோன்னு ஆசைப்படுறார். சில சமயம் when you are overcome with emotions, வாயிலேருந்து வார்த்தையே வராது. அது மாதிரி இங்கே வந்து ஒரு க்ஷணம் எத்தனையோ ஒரு ஒரு தாட்ஸ் அவன் மைண்டில் இருந்திருக்கணும் இல்லையோ தக்ஷனுடைய மனசில். யோசிச்சு பார்த்தார், இங்கே பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகத்தினால தான் தனக்கு இந்த மாதிரி ஒரு உயிரே வந்தது. இல்லைன்னா யாகத்து பசு மாதிரி தன்னுடைய தலையை வெட்டப்பட்டு இப்போ ஆகுதி கொடுத்த ஒரு தலையை மறுபடியும் வேற ஏதோ ஒரு பிராணியை வச்சு ஒரு ஒரு உயிர்ப்பிச்சிருக்காருன்னா அது சிவனுடைய அனுகிரகத்தினால தானே. ஆனால் தான் என்ன ஒரு தவறு பண்ணோங்கிறதும் மைண்டில் இருக்கும். ஸோ ஒரு கில்ட் கான்ஷியஸ், அதே சமயத்தில் ஒரு ஒரு பெரிய கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் சிவன், எல்லாத்தையும் இங்கே போடுறார். ஸோ பவஸ்தவாய கிருத தீஹி, அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு மைண்டில் வந்துடுத்து அவருக்கு. பவனை ஸ்தோத்திரம் செய்வதற்காக கிருத தீஹி ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் அர்த்தம். தீஹி புத்தி, புத்தியில் ஒரு ஒரு நிச்சயம் ஏற்பட்டு விட்டவர். ஆனால் அனுராகதா கிருததீஹி. ஸோ அனுராகதா முதல்ல அவர் பேரில் ஒரு ஆசை வந்தது. இப்படி நமக்கு வந்து ஒரு பிரேம பாவம், ஒரு பக்தி பாவம் பரமேஸ்வரன் இடத்துல. அந்த அனுராகதா ஒரு பிரேமையினால் பவஸ்தவாய கிருததீஹி, பவனை ஸ்தோத்திரம் செய்வதற்காக, சிவனை ஸ்தோத்திரம் செய்வதற்காக கிருததீஹி நிச்சயம் செய்தவனான அந்த தக்ஷன் ந அசக்னோத்து, அவனால் ஸ்தோத்திரம் பண்ண முடியலையா அந்த சமயத்தில். ஏன் ஸ்தோத்திரம் பண்ண முடியலங்கிறது அடுத்த லைனில் கொடுக்குறார். ஔத்கண்ட்யாத் பாஷ்ப கலையா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன். இவ்வுலகத்தில் தன்னுடைய பொண்ணு இல்லைங்கிறத நினச்சிண்டார். சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன்னு. பர இதன்னா பரகதான்னு அர்த்தம், வேறு உலகத்திற்கு சென்றவள்னு அர்த்தம். சம்பரேதாம் சுதாம், வேறு உலகத்திற்கு சென்ற தன்னுடைய பெண்ணை நினைத்து கொண்டு ஸ்மரன்னு. பாஷ்ப கலையா, பாஷ்ப கலையா ஒரு கண்ணீர்னுடைய ஒரு கூட்டம், அதாவது பாஷ்ப கலாங்கிறது வந்து இந்த இடத்துல ஏராளமான அப்படியே கண்ணு தெளிம்ப அவருக்கு வந்து அந்த ஜலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கண்ணீர் அங்கே. ஔத்கண்ட்யாத்து, ஔத்கண்டாங்கிறது ஒரு துக்கம், ஒரு ஏக்கம். இந்த இடத்துல வந்து ஏக்கத்தை எடுத்துக்கணும்.
இட்ஸ் நாட் ஏன்னா ஔத்கண்யம்ங்கிறது ஈகர்னஸ்ங்கிற அர்த்தமும் இருக்கலாம். ஈகர்னஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இங்கே முன்னாடி போட்டுக்கணும் ஔத்கண்யாத்து அப்படின்னு. அங்கே அனுராகத்தகான்னு 2 இருக்கு. பிரேமையினால சிவனை ஸ்தோத்திரம் செய்வதற்கு ஆரம்பித்தவர் முடியவில்லை. ஔத்கண்யாத்து பாஷ்பகலையா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன்னு வரணும். இங்கே உத்கண்டாங்கிறது என்னன்னா அந்த விரகம்னு சொல்கிறோமே, இங்கே பெண்ணை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியதனால் அதுவும் அவளை இனிமே பார்க்க முடியாதுங்கிற ஒரு தாட் மனசில் அவருக்கு உடனே வந்துடுது. நினச்சி பார்க்குறார் சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன்னு. மரணம் அடைந்த தன்னுடைய பெண்ணை நினைத்தார். அதனால ஒரு ஏக்கம் ஔத்கண்யாது. அந்த ஏக்கத்தினால பாஷ்ப கலையா கண்ணீர்னால அவரால் ந அசக்னோத்து ஸ்தோத்திரம் செய்வதற்கு அவரால் முடியவில்லை. அப்படியே துக்கம் தொண்டையை அடைக்கிறது அவருக்கு. என்னதான் சிவனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சா கூட அவரால் முடியலை. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதை உள்ள அடக்கி பேசுகிறார். பவஸ்தவாய கிருததீஹி நாசக்னோது அனுராகதா ஔத்கண்யாத் பாஷ்பகலையா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன் கிருச்ராத் சம்ஸ்தப்ய ச மனஹ பிரேம விஹ்வலிதா சுதீஹி ஷசம்ச நிர்வியலீகேன பாவேன ஈஷம் பிரஜாபதிஹி. நிர்வியலீகேன பாவேன ஈஷம் பிரஜாபதிஹி ஷசம்ச போற்றினார். ஒரு புகழ்ந்தார். யார? ஈஷம் பிரஜாபதிஹி. ஈஷம் பரமேஸ்வரனை, பிரஜாபதிஹி தக்ஷன், நிர்வியலீகேன பாவேன. வியலீகம்ங்கிறது பொய், மாயை. அதாவது ஒரு பொய்யான ஒரு ஸ்தோத்திரம் செய்வதுங்கிறது இருக்கு. முகஸ்துதிங்கிறோம் இல்லையா, அது வியலீகம், பொய். நிர்வியலீகம்னா முகஸ்துதிக்காக இல்லை, உள்ளேர்ந்து ஒரு பாவனையோடு அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார் பரமேஸ்வரனை. அப்போ அப்படி பேசினாரே, இப்போ அப்படி பேசினார்னா ஏன் புத்தி மாறக்கூடாதா என்ன? ஒருத்தருக்கு நல்ல புத்தி வரக்கூடாதா என்ன? நல்ல புத்தி வந்தது. பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்தார், தண்டனை கொடுத்தார், அனுகிரகம் செய்தார். அதுதான் அங்கே. அதனால் கிருச்ராத்து ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு அவருடைய மனஹா சம்ஸ்தப்ய மனசை ஒரு ஸ்தம்பனம் செய்துன்னா அடக்கின்னு அர்த்தம். அந்த மனசுலேருந்து வரக்கூடிய அந்த பொங்கிண்டு வரக்கூடிய அந்த இமோஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் கொஞ்சம் கட்டுப்படுத்தி சம்ஸ்தப்ய பிரேம விஹ்வலிதா, பிரேமையினால் விஹ்வலிதா வெலவெலத்து போய் என்ன பேசுறதுன்னு தெரியாத. ஆனால் சுதீஹி, ரெண்டுக்கும் இங்கே உங்களுக்கு ஆப்போசிட்டான அர்த்தம் எடுத்துக்கணும். சுதீஹிங்கிறச்சே வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், சுபுத்தி, நல்ல புத்தியை உடையவர். அதனால் அவருக்கு வார்த்தைக்கு தேடணுங்கிறது இல்லை, ஒகேபுலரி எல்லாம் ரொம்ப அழகாக வரும் அவருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணோன்னா நீட்டாக ஒரு 10 ஸ்தோத்திரம் எழுதக்கூடியவர் தான் அவர். சுதீஹி, நல்ல புத்தியை கொண்டவர். ஆனால் இங்கே என்ன ஆயிடுதுன்னா அந்த ஓவர் கம் வித் இமோஷன், பிரேம பாவம், அந்த பக்தி பாவம் பரமேஸ்வரன் இடத்துல, அதனால் விஹ்வலிதா வெலவெலத்து போய். ஆனால் அதே சமயத்தில் நிர்வியலீகேன பாவேன எந்த ஒரு பொய் புனை சுருட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாவனையுடன் ஈஷம் பரமேஸ்வரனை சசம்ச ஸ்தோத்திரம் செய்தார். கிருச்ராத் சம்ஸ்தம்பிய ச மனஹா பிரேம விஹ்வலித சுதீஹி சசம்ச நிர்வியலீகேன பாவேன ஈஷம் பிரஜாபதிஹி. தக்ஷன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அடுத்த ஒரு 3 ஸ்லோகம். தக்ஷ உவாச்ச பூயான் அனுகிரஹ அஹோ பவதா கிருதஹ மே தண்டஸ்த்வயா மயி பிருதோ யதபி பிரலப்தஹ ந பிரம்ம பந்துஷு ச வாம் பகவன் அவக்ஞா துப்யம் ஹரேஸ்ச குதயேவ திருதவ்ரதேஷு. பூயான் அனுகிரஹ அஹோ பவதா கிருதஹ மே. எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கேள் நீங்கங்கிறார். ஆரம்பிக்கிறச்சு அதாவது இந்த இடத்துல யதபி பிரலப்தா, பிரலப்தகான பராபூதா மயா, என்னால் நீங்கள் அதாவது தான் எவ்வளவு ஒரு தவறு செய்தோங்கிறத இங்கே நினைவு கூர்ந்து அவர் சொல்கிறார். எதபி பிரலப்தா, பிரலப்தான்னா ரொம்ப நான் உங்களை ஏசியிருக்கேன், நிந்த பண்ணியிருக்கேன். ஈவன் தோ யூ ஹவ் பீன் அக்யூஸ்டு, அப்படி தான் அர்த்தம். அது இதில் வருது கர்மணி பிரயோகத்தில். ஸோ எதபி எத்யபி பிரலப்தா, என்னால் தாங்கள் கோவிக்கப்பட்டவராக, அதாவது நிந்த பண்ணப்பட்டவராக இருந்த பொழுதிலும் இப்போ ஆனால் பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? இங்கே தண்டனை கொடுத்தாரோ இல்லையோ, தண்டனை கொடுப்பதுங்கிறது ஒரு அனுகிரகம்னு நினைக்கிறார். இங்கே
நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நம்மளை பதப்படுத்துறதுக்கு ஒரு அனுக்கிரகமாகவும் விளையிறது. அது நம்மளை வந்து அதாவது பகவான் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார் அந்த இடத்துல. கஷ்டங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு 2 விஷயத்தில் அது வந்து நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு தண்டனையாக நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து நாட் ஆஸ் அ பனிஷ்மெண்ட். நாம் பண்ண அபராதத்திற்கு அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிற அர்த்தத்தில் 2 விஷயம். ஒன்று, நம்மளை பக்குவப்படுத்துறது, எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மனநிலையை நமக்கு வந்து ஏற்படுத்துறது. 2வது என்னன்னா, பாபத்தினுடைய பேலன்ஸ் குறையிறதா இல்லையா? இதை அனுபவிக்க அனுபவிக்க பாபத்தினுடைய ஒரு இது பேலன்ஸ் நமக்கு குறைஞ்சுட்டே வரும். குறைஞ்சுட்டே வர வர நமக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாப புண்ணியம் பேலன்ஸை வந்து குறைஞ்சி 0 நில் பேலன்ஸுக்கு கொண்டு வருவோமோ அவளுக்கு அவ்வளவு மோட்சத்துக்கு நம்ம தயாராகிறோம்னு அர்த்தம். ஆகையினால இந்த தண்டம்ங்கிறது வந்து பூயான் அனுகிரகா கிருதா பவதா அப்படிங்கிறார் தக்ஷன். நீங்கள் வந்து விதிச்சது தண்டனை இல்லை, பூயான் சாதாரணம் இல்லை, ஏராளமான அனுகிரகம் செய்யப்பட்டது தங்களால் அப்படின்னு தக்ஷன் இங்கே சொல்லி முடிக்கிறார். பூயான் அஹோ அஹோ ஆச்சரியம். இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமாக சொல்கிறார். பூயான் அனுகிரகா பவதா கிருதா மே, ஒரு பெரிய அனுகிரகம் தங்களால் செய்யப்பட்டது. त्वया मयि भृतः यदपि प्रलब्धः, यदपि यद्यपि पराभूतः, நான் உங்களை நிந்த பண்ணியிருந்தா கூட ததாபி त्वया दण्डः भृतः शिक्षा कृता. दण्डः भृतःனா தண்டனை விதிக்கப்பட்டது, மேற்கொள்ளப்பட்டது. அது என்னன்னா நது உபேட்சிதஹாங். அதை தான் இங்கே ஸ்ரீதர சுவாமி நமக்கு முக்கியம். நது உபேட்சிதா, உபேட்ச பண்ணலை. இவன் ஏதோ தப்பு பண்ணுறான், தப்பு பண்ணிட்டு போட்டமே, நம்ம என்னத்துக்கு இதை கண்டுக்கணும்னு பரமேஸ்வரன் நிற்கல. தண்டனை விதிக்கிறதுனால அவனுக்கு அவனுடைய பாபங்கள் டக்குன்னு குறைஞ்சுடணும். 10 ஜென்மம் எடுத்து குறையிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அதனால் உடனே குறையணும்னுட்டு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்து என்னை இக்னோர் பண்ணாமல் இருந்தேள் பாருங்கோ, அதுதான் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு இங்கே தக்ஷன்னா. உபேட்சிதா, ஐ வாஸ் நாட் இக்னோர்டு பை யூ, பட் நீங்கள் வந்து எனக்கு சிக்ஷை பண்ணேலுங்கிறார். அது தண்டகன்னுட்டு பனிஷ்மெண்ட்டுன்னு எடுத்துக்காத, இட் இஸ் எ டீச்சிங் ஹியர். சிக்ஷா கிருதா, இது வந்து ரைட்டு தாங்கிறார். யுக்தமேவ ஏதது இத்தியாக, நீங்கள் பண்ணது பெரிய ஒரு அனுகிரகம். பூயான் அனுகிரகா கிருதா. நம் பிரம்மபந்துஷு अपि ब्रह्मबन्धुषु च तुभ्यं हरेः च अवज्ञा न इति चेत् वाम अवज्ञा कुतः धृतव्रतेषु. இது வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் கொஞ்சம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கணும். இந்த துப்பியம் அண்ட் ஹரேஹே இது ரெண்டுத்தையும் வந்து பிரம்மபந்துஷுவோட எடுத்துட்டு இந்த வாம பின்னாடி திருதவிரதேஷுவோட எடுத்துக்கணும். கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். ஸோ பிரம்மபந்துஷு, பிரம்மபந்துங்கிறது இட் இஸ் ஒரு அவக்ஞா, நிந்த சொல்லது. இதில் காளிதாசன்லாம் வந்து நாடகங்களில் நிறையா இந்த ஒரு யூசேஜ் வரும். விதூஷகன்னு ஒரு கேரக்டர் ராஜாக்கு அரசனுக்கு அசிஸ்டண்ட் மாதிரி இருப்பார். அமாத்தியன் இல்லை, ஒரு மினிஸ்டர் கிடையாது அவன். விதூஷகன்னா ஹீ இஸ் சப்போஸ் டு பி ஏ கோர்ட் ஜெஸ்டர் அப்படின்பா. அப்படி இல்லை, இது வந்து என்னென்னா சகா, ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஃபார் த கிங். இந்த காம விளையாட்டுக்கள்லாம் வந்து அவன் தான் அசிஸ்டண்ட்டாக இருப்பான். அவருடைய ஒரு பெரும் நண்பன், ரொம்ப துக்கத்தில் இருக்கிறச்சு ராஜாவுக்கு வந்து கூட இருந்து ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஒருவன், ஒரு ஃப்ரெண்டு. ஆனால் பிராமணன். அதில் வந்து எப்படி அந்த கேரக்டர் யூஸ்வலி இருக்குன்னா பிரம்மபந்துன்னு சொல்லுவாள். தட் இஸ் ப்ராப்பராக வந்து அனுஷ்டானங்கள்லாம் பண்ணாத, வேதத்தை அத்தியனம் பண்ணாத ஒருவனாக இருக்கிறதுனால பிராமண ஆபாசகாங்கிறார் இங்கே ஸ்ரீதர சுவாமி. பிராமணனை போல் இருக்கக்கூடியவன், ஜன்மனா பிராமணா, யஜ்ஞோபவீதம்லாம் இருக்கும், ஆனால் எந்த அனுஷ்டானங்களும் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பிராமணன் வரணும்னா அந்த இடத்துல வந்து உட்காரக்கூடியவன், அந்த மாதிரி ஒரு பர்சன். அப்படி இருக்கிறவாள் இடத்துல கூட பிராமண ஆபாசேஷு அபி, ஆபாசனா நம்ம தமிழ் ஆபாசம் இல்லை, இது சம்ஸ்கிருத ஆபாசம்னா ஈஷத் பாசத்தேன்னு அர்த்தம். ஏதோ கொஞ்சம் பிராமணன் போல விளங்கக்கூடியவர்னு அர்த்தம். ஸோ பிரம்ம பந்துஷு, அதனால்தான் பிராமணனுக்கு பந்துவாக இருக்கக்கூடியவன் அல்லது வேதத்துக்கு பந்துவாக இருக்கா. தே ஆர் நாட் வித் இன் த ஃபர்ஸ்ட் ரங்க் ஆஃப் த ஃபேமிலி.
குடும்பம் நாஸ்தி, சும்மா ரிலேட்டிவ், அவ்வளவுதான், அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ பிரம்ம பந்துஷு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராமணர்கள் இடத்துல கூட நீங்கள் ஒன்றும் ஒரு ஒரு உபேக்ஷா பண்ணுறது இல்லையே. அவக்ஞாங்கிறச்சே உபேக்ஷா, அவளை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது இல்லை. நீங்களோ ஹரியோ, ஹரிங்கிறது எதுக்கு இங்கே எடுக்கிறாருன்னா விஷ்ணுவை, யாகத்தினுடைய தேவதையாக இருக்கக்கூடியது விஷ்ணு, யஜ்ஞோவை விஷ்ணு. அதனால் விஷ்ணுவோ இல்லை தாங்களோ, துப்பியம், இங்கே துப்பியம்ங்கிறத தவன்னு எடுத்துக்கணும். அதனால் உங்களுக்கும் சரி, ஹரி விஷ்ணுவுக்கும் சரி, அவக்ஞா ஒரு பார்க்காமல் இருக்கும், பாராமல் இருக்கும் தன்மை அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி பாராமுகமாக நீங்கள் போக மாட்டேன். ஈவன் இஃப் இட் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் ஜஸ்ட் எ பிராமின் பை நேம், அப்படி இருந்தால் கூட அவள் இடத்துல நீங்கள் வந்து ஒரு கருணையோடு டீல் பண்ணும் பொழுது, திருதவ்ரதேஷு குதஹா வாம் அவக்ஞா, இந்த மாதிரி ஒரு யாகத்தை நான் பண்ணணும்னு ஒரு விரதம் மேற்கொண்டு பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது, அப்பேற்பட்ட என்ன மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இடத்துல குதையேவ வாம் அவக்ஞா, எப்படி தான் உங்களுடைய அவக்ஞா உபேக்ஷாங்கிறது இருக்க முடியும்? ஆகையினால தானே இப்போ எனக்கு வந்து கிருபையை காண்பித்து எனக்கு ஒரு தண்டனையை விதித்து ஒரு பெரிய அனுகிரகம் செஞ்சிருக்கேளோ இல்லையோ அப்படின்னு அதை வந்து ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ பூயான் அனுகிரகா அஹோ பவதா கிருதா மே தண்டஸ்துவயா மயி பிருதா எதப்பி பிரலப்தா. ஸோ நான் உங்களை நிந்தை பண்ணினேன், அதை கண்டுக்காத, அது அந்த நிந்தை பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒரு தண்டனையை விதித்து ஒரு பெரும் அனுகிரகத்தை செய்தீர்களே, அஹோ, இது ஒரு பெரும் ஆச்சரியம். அதில் வந்து சாதாரணப்பட்ட பிரம்ம பந்துவாக இருக்கக்கூடிய ஜஸ்ட் பிராமின் பை நேம் அப்படி இருக்கிறவர்களிடத்துல கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு பாராமல் இருப்பதில்லை. அதாவது அவனுக்கு பார்த்து வேணுங்கிறத கொடுத்து பண்ணுறேளோ இல்லையோ, அப்படி இருக்கும் பொழுது திருதவ்ரதேஷு ஒரு பெரிய விரதத்தை மேற்கொண்டு இருக்கிறவர்களிடத்தில் சொல்லணுமா? குதையேவ அவக்ஞா, எப்படி தான் அவக்ஞாங்கிறது இருக்க முடியும்? அவக்ஞான உபேக்ஷங்கிறது இருக்கவே முடியாதே. ந பிரம்மபந்துஷு ச வாம் பகவன் அவக்ஞா துப்பியம் ஹரேஷ்ச குதையேவ திருதவ்ரதேஷு. வித்யா தபோ விரத தரான் முகத ஸ்ம விப்ரான் பிரம்மாத்ம தத்துவம் அவிதும் பிரதமம் துவம் அஸ்ராக் தத் பிராமணான் பரம சர்வ விபத்சு பாசி பாலஃப் பசூனிவ விபோ பிரகிருஹீத தண்டஹ. வித்யா தபோ விரத தரான் விப்ரான் முகதா அஸ்ராக். இதில் அர்த்தம் முதல்ல எப்படின்னா, முதல்ல பிராமணோ அஸ்ய முகமாசீத், முகத்திலிருந்து தான் பிராமணர்களை சிருஷ்டி செய்தார் அப்படின்னு அந்த ஆதி புருஷன் விராட் புருஷனை பற்றி இங்கே சொல்கிறார். யாரை? சிவனை பார்த்து. சிவன் தான் இங்கே வந்து பிரம்மாவாக இருந்து பிராமணர்களை இந்த இந்த ஆத்ம தத்துவத்தை ரட்சிப்பதற்காக, ஆத்ம தத்துவம் வித்யா, இந்த அத்வைத வித்யா அல்லது ஆத்ம தத்துவத்தை பற்றி இருக்கக்கூடிய இந்த பிரம்ம வேதம், இதை ரட்சிப்பதற்காக முதலாக பிரதமம் துவம் அஸ்ராக்கு நீ சிருஷ்டி செய்தாய். யார? விப்ரான், பிராமணர்களை, முகத்தா உன்னுடைய முகத்திலிருந்து. அந்த பிராமணர்கள் எப்படின்னா வித்யா தபோ விரத தரான், வித்யை தபஸ் விரதம் இதை வச்சுன்னு இருக்கக்கூடிய பிராமணர்களை நீ செய்தாய். ஆகையினால அந்த பிராமணர்களை எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அந்த பிராமணர்களை நீ தான் வந்து காப்பாற்றுற. எப்படி ஒரு இந்த மேய்ப்பவன், பசுக்களெல்லாம் மேய்க்கிறவன் இருக்கானே, அவன் எப்படி ஒரு கையில் ஒரு தண்டத்தை வச்சுட்டு இந்த பசுக்களெல்லாம் மேய்க்கிறானோ, அதை பார்த்துக்கிறானோ, அதுபோல் நீங்களும் வந்து அந்த தண்டனையை எப்போ வேணுமோ தானே யூஸ் பண்ணுறாங்க. அதுபோல் வேணுங்கிறச்ச எப்போ வேணாலும் போட்டு தட்டுறதுங்கிறது கிடையாது. அந்த தண்டனைங்கிறது நீங்கள் வந்து அப்பப்போ அந்தந்த சமயத்தில் வேணுங்கிற போது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. வித்யா தபோ விரத தரான், பிராமணர்களுடைய ஒரு சரீரம்ங்கிறது இதில் பாகவதத்திலே பின்னாடி 11ஆவது ஸ்கந்தத்தில் வரும். பிராமணஸ்ய ஹி தேகோயம் க்ஷுத்ரகாமாய நயிஷ்யதே கிருச்ராய தபசேச்சேக பிரேத்திய ஆனந்த சுகாய சேம்பர். பிராமணஸ்ய தேகா அயம், இந்த பிராமணனுடைய தேகம்ங்கிறது க்ஷுத்ரகாமாயன, சிற்றின்பங்களுக்காக சிருஷ்டிக்கப்படலை, பெரும் தவத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டது இந்த பிராமணனுடைய ஒரு தேகம். கிருச்ராய தபசே, கடும் தவத்திற்காக.
அந்த கடும் தவத்தினால இப்போ என்ன ஆயிடுறது, ஈக கிருச்சராய தபசே, ஈக பிரேத்திய இந்த உலகத்திலிருந்து வேறு உலகத்திற்கு சென்ற பிறகு அனந்த சுகாயச்ச எல்லையில்லா சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் இந்த பிராமண தேகம்ங்கிறது படைக்கப்பட்டது. அதனால் ஒரு வித்யா தபோ விரத தரான் விப்ரான், வித்தை தபஸ் விரதம் இதை மேற்கொண்டிருக்கக்கூடிய விப்ரானு பிராமணர்களை முகத்தகா தங்களுடைய முகத்திலிருந்து எதற்காக அஸ்ராக், அஸ்ராக்னாலே அஸ்ராக்ஷீத் சிருஷ்டி செய்தீர்கள். இது வந்து நீங்கள் தாத்துலலாம் பார்த்தேன்னா வெப்சைட்லலாம் பார்த்தா இந்த ரூபமே இருக்காது உங்களுக்கு. அஸ்ராக்குங்கிறதுக்கு இங்கே அஸ்ராக்ஷீத்னு போட்டிருப்பார். துவம் பிரம்மா பூத்வா அஸ்ராக்ஷீத். அதனால தான் இங்கே இந்த இடத்த ரெண்டாக பிரிச்சிருக்கேன். பிரம்மாத்ம தத்துவம் அவித்தும்னு இருக்குது. பிரம்மான்னு சதுர்முக பிரம்மாவாக ஒரு அந்த உபாதியை எடுத்துட்டு நீங்கள் வந்து சிருஷ்டி செய்தேள். அந்த அஸ்ராக்குங்கிறது அஸ்ராக்ஷீஹி, தாங்கள் சிருஷ்டி செய்தீர்கள். இந்த அஸ்ராக்குங்கிறது வைதிக பிரயோகம். அந்த வைதிக பிரயோகத்தை எடுத்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கார் மீட்டருக்காக. அஃப்கோர்ஸ் பாகவதம் உங்களுக்கு வந்து அந்த நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யதம், அதனால நிகம கல்பதரோகங்கிறதுனால இது வந்து வைதிக பிரயோகங்கள் நிரம்பி இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதனால் துவம் அஸ்ராக் எதற்காக, பிரம்மா ஆத்ம தத்துவம் அவித்தும், பிரம்மா பூத்வா துவம் ஆத்ம தத்துவம் அவித்தும், ஆத்ம தத்துவத்தை ரட்சிப்பதற்காக, அவித்தும் ரட்சிப்பதற்காக சிருஷ்டி செய்தீர்கள். அல்லது இதை வந்து பிரம்ம அப்படின்னுட்டு குறில் எடுத்துட்டோம்னா, அதாவது ஹ்ரஸ்வமாக எடுத்துட்டோம்னா, பிரம்மங்கிறது வேதம். பிரம்ம வேதம், வேதம் ஆத்ம தத்துவம் ச அவித்தும் சம்பிரதாய பிரவர்த்தனேன ஞாபயித்தும். வேதத்தில் இருக்கக்கூடியது, அதில் உபனிஷத் பாகமாக இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம், இது ரெண்டுத்தையுமே தெரிவிக்கக்கூடியது பிராமணனுடைய ஒரு ஒர்க்கில் ஒன்று இல்லையா. அத்தியனம் அத்தியாபனம் இது ரெண்டுமே அத்தியனமும் பண்ணணும் வேதத்தை. வேதம்ங்கிறது வெறும் அந்த திரை பாகம், அந்த சம்ஹிதா பாகம் வரைக்கும் மாத்திரம் இல்லை. அது சம்ஹிதா பிராமணம் ஆரண்யகம் அது மாத்திரம் இல்லை, வேதாந்தமும் சேர்ந்தது தானே வேதம். அப்போ அதையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு டியூட்டி பிராமணனுக்கு இருக்குது. ஆகையினால பிரம்ம வேதம் ஆத்ம தத்துவம் ச. ஸோ கர்ம மார்க்கம் உபாசனா மார்க்கம் ரெண்டுத்தையும் தெரிவிக்கணும். ஞான மார்க்கம் கர்ம பாகம் ஞான காண்டம் ரெண்டுத்தையும் வந்து ரட்சிப்பதற்காக, அந்த சம்பிரதாயம் தொடரணுங்கிறதுக்காக பிராமணர்களை சிருஷ்டி செய்தாய். தத்து இங்கே தத்துங்கிறச்சே தஸ்மாத் அப்படிங்கிற. ஆகையினால வேத சம்ரக்ஷணத்துக்காக பிராமணர்களை சிருஷ்டி செய்திருக்க காரணத்தினால, ஹே பரம உத்கிருஷ்ட, இங்கே தான் வந்து ஃபைனல் சுப்ரீம் பர்சன் இங்கே இல்லையா, பரபிரமமாக இருக்கக்கூடியவரே, தது தஸ்மாத் அந்த காரணத்தினால, சர்வ விபத்சு எல்லா ஆபத்துகளிலும் பிராமணானு பாசி நீ பரிபாலிக்கிறாய். அதனால்தான் இந்த தண்டனையை எனக்கு நீ விதிச்சிருக்க. எது போல அப்படின்னா, ஹே விபோ பாலகா பிரகிரஹீத தண்டகா சன்னு பசூன் இவ துவம் பாசி. ஒரு மேய்ப்பவன் பாலகா பிரகிரஹீத தண்டகா கையில் ஒரு தண்டம் ஆயுதத்தை வச்சுண்டு எப்படி பசுன்னு மாடுகளை காப்பாற்றுகிறானோ அதுபோல் தாங்களும் எல்லா ஆபத்துகளிலும் பிராமணர்களை காப்பாற்றுகிறீர்கள். இந்த காப்பாற்றுவதுங்கிறது என்னன்னா, ஆபத்தை கொடுத்து, ஆபத்துங்கிறது ஏதோ ஒரு முன் கர்மாவுக்காக ஒரு ஆபத்தை கொடுத்து அதிலேருந்து ஒரு நல்ல புத்தி, பக்குவ புத்தி வரணுங்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து ஒரு தண்டனையை விதிக்கிறீர்கள். வித்யா தபோ விரத தரான் முகதஸ்ம விப்ரான் பிரம்மாத்ம தத்துவம் அவித்தும் பிரதமம் துவம் அஸ்ராக் தத் பிராமணான் பரம சர்வ விபத்சு பாசி பாலஃப் பசூனிவ விபோ பிரகிரஹீத தண்டஹ யோசௌ மயா அவிதித தத்துவத்ருஷா சபாயாம் க்ஷிப்தோ துருக்தி விஷிகைஹ விகணய்ய தன்மாம் அர்வாக் பதந்தம் அர்ஹத்தமனிந்தயா அபாத் திருஷ்டியார்த்ரயா ச பகவான் ஸ்வகிருத்தேன துஷ்யேத். இதுக்கு நான் வந்து இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பகவான் எனக்கு பண்ணியிருக்காருங்கிறச்சு, அதுக்கு நான் வந்து என்ன பிரத்யுபகாரம் பண்ண முடியும்? நான் ஒரு பிரத்யுபகாரமும் பண்ண முடியாது.
யூ வில் ஹாவ் டு பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் எவர் யூ ஹவ் டன். அவ்வளவுதான். இதுக்கு நான் வந்து பதில் செய்து ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு அப்படிங்கிற. ஏன்னா தன்னுடைய அபராதம் அவ்வளவு பெரிய ஒரு அபராதம், அந்த அபராதத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு அனுகிரகம் செய்யும் பொழுது இதுக்கு என்னத்தை பிரத்யுபகாரம் பண்ண முடியும்? there is no possibility, there is nothing that can be equal to this ங்கிற. யஹா அசௌ அவிதித தத்துவதிருஷா மயா சபாயாம் துருக்தி விஷிகைஹி க்ஷிப்தா. சபாயாம், இந்த சபையில், யஹா அசௌ, இந்த பரமேஸ்வரனானவர், எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரன், மயா அவிதித தத்துவதிருஷா, தத்துவ திருக்குங்கிறது தத்துவ ஞானம், கண் பார்வை, திருக்குனாலே கண் பார்வை. இங்கே தத்துவ திருக்குங்கிறச்சு தத்துவ விஷயத்தில் என்ன ஒரு திருஷ்டி உண்டோ அது அவிதிதம், தெரியாததனால், தத்துவம் தெரியாததுனால பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் இன்னதுன்னு புரிஞ்சுக்கல அந்த சமயத்தில், கண் மறைச்சிடுமோ இல்லையோ. அதனால்தான் தேவமாயா அபிபூதானாம் பாலானாம்னு பரமேஸ்வரன் சொன்னார். அது அப்படியே இங்கே வந்து சொல்கிறார், அவிதித்த தத்துவம் இருக்கு. எனக்கு அந்த தேவமாயினால் ஒரு தத்துவம் புரியாத காரணத்தினால, தத்துவஞானம் இல்லாத காரணத்தினால, இல்லாதவனாக இருக்கும் மயா என்னால், துருக்தி விஷிகைஹி, துருக்தி கெட்ட வார்த்தைகள் எனும் விஷிகான அம்பு, கெட்ட சொல், தீய சொல் அப்படிங்கிற ஒரு அம்பு இருக்கு, அந்த அம்புகளால் க்ஷிப்தகா, அடிக்கப்பட்டவரான தாங்கள், அடிக்கப்பட்டவராக இருந்த பொழுதிலும், க்ஷிப்தகா அபி தத்து விகணைய, விகணையன அகணைய விஸ்மிருத்தியன்னு எடுத்துக்கணும். சில சமயம் விகணையன விசேஷேன கணைத்வா, அதை நன்கு யோசித்து விட்டுன்னு சொல்லலாம். இங்கே விகணையனா அதை வந்து பொருட்படுத்தாமல்னு அர்த்தம். அதுதான் அனுச்சிந்தையேன்னு விட்டாரே முன்னாடி. அது வந்து ஒரு சூத்திரம் மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பகவானுடைய வைஷமியம், அவருக்கு பார்ஷியாலிட்டி கிடையாது, நிர்கிருணதாங்கிறது கிடையாது, அவருக்கு நைர்கிருண்யம் கிடையாது, குரூவல்ட்டிங்கிறது கிடையாதுங்கிறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு பாயிண்ட்ஸ். விகணையாங்கும் பொழுது இந்த இடத்துல அதை கூட பொருட்படுத்தாமல், அர்வாக்பதந்தம், கீழே அப்படியே விழுந்துருக்கிற எண்ணெய், அர்வாக்குன்னு கீழ் நோக்கி, அதஹா பதந்தம் நீச்சைர் கச்சந்தம், எண்ணெய் எதனால் அவர் வந்து கீழே போகிறார்னா, அர்ஹத்தமனிந்தையா அர்வாக் பதந்தம். ஒன்று முந்தின ஸ்லோகத்துக்கு இது வந்து சப்ஸ்டான்சியேஷன், ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது விசேஷம். இதில் பொதுவாக நீங்கள் வந்து பிராமணர்களை வந்து ரட்சிக்கிறதுங்கிறது உங்களுடைய வேலை. இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு காரியத்தை செஞ்ச என்ன நீங்கள் வந்து உங்களுடைய கிருபா திருஷ்டியினால் காப்பாற்றினீங்களே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அர்ஹத்தமன் இந்தையா, அர்ஹத்தமகாங்கிறச்சு ரொம்ப ஒரு மரியாதைக்கு தகுந்தவராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை நிந்த செய்வதனால், அர்வாக் பதந்தம், அப்படியே கீழே விழுகின்றவனான என்னை, மாம், இங்கே இருக்கு மாம், மாம் அர்வாக் பதந்தம், எதனால் கீழே விழறர்? அர்ஹத்தம நிந்தையா, பெரியோரை நிந்தை செய்வதனால் கீழே விழுகின்ற என்னை, திருஷ்டியா ஆர்திரையா திருஷ்டியா அபாத்துன்னு இருக்கு இங்கே, அபாத் அப்படின்னு எடுத்துக்கணும். அபாத்துன்னு காப்பாற்றினாய். ஸோ பவான் அபாத்துன்னு எடுக்கணும். யஹா அபாத்து, எந்த ஒருவர் என்னை காப்பாற்றினாரோ, எதனால்? ஆர்திரையா திருஷ்டியா, ஆர்திரம்னாலே வெட்டுன்னு அர்த்தம், நல்ல ஒரு குளுமையான பார்வையினால் பார்த்து. அவர் குளுமைக்கு கேட்கவே வேண்டாம், அவருடைய திருஷ்டி அதுதானே. இதில் மௌளோ கங்கா சசாங்கோ கரச்சரணத்திலே சீதலாங்காவது இத்தம் சீதம் பிரபூதம், அவருக்கு ஃபுல்லாக சீதம் தான், அவருடைய இதுவே குளுமையான ஒரு ஃபிகர் தான். அதனால தான் கைலாசத்துலேயும் உட்காந்துட்டுருக்கார், தலையிலையும் கங்கையை வச்சுட்டுருக்கார், சந்திரனையும் வச்சுட்டுருக்கார். இப்போ பாதியில் வந்து அப்படியே கிருப்பையினால் சீதலாங்கா புஜங்கா, அந்த பாம்பு இல்லாமல் வந்து சப்போஸ் டு பி கோல்டு பிளட்டட், ரைட்? ஸோ அதனால சீதலாங்கா அந்த பாம்பும் இட் இஸ் வெரி ஸ்லைமி அண்ட் கோல்ட் டு டச், அதை போட்டு சுத்தின்னு இருக்கார் உடம்புல. சீதலாங்கா புஜங்கா வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரி தனையா சந்திரன் சர்வகாத்ரி. லெஃப்டில் வந்து அப்படியே அம்பாளை வச்சுன்னு இருக்கார். அவ யார்? ஹிமவத் பர்வதத்தினுடைய புத்திரி, சீதலத்தினுடைய ஒரு ஸ்வபம், சீதலாதேவி. அவ கிருபையினால வேற அப்படியே ஆர்திரமாக இருந்துட்டு இருக்கா. பொறுமா சந்தனம் சர்வகாத்ரே, இதை தாண்டி சந்தனத்தை பூசின்னு இருக்கார் உடம்புல. இத்தம் சீதம் பிரபூதம்,
எத்தனை ஒரு கொடுமையான வஸ்து, உங்களுக்கு ஜலதோஷம் வராது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இத்தனை சீதத்துவத்தை நீ வச்சுன்னு இருக்க, இதை நீ எங்கே போக்கலான்னா சித்தே நிர்வேத தப்தே. என் மனசு அப்படியே கொதிக்கிறது நிர்வேதத்தினால. இந்த இந்த உலகத்தினுடைய மாயையை பார்த்து அப்படியே வந்து கொதிச்சுன்னு இருக்கக்கூடிய என்னுடைய மனசில் வந்து நித்தியவாசவும் அதிக வந்து அப்படியே உட்காரேன் கொஞ்சம் அப்படிங்கிற. அவன் என் மனசுக்கு ஆறுதலாக இருக்குமோ இல்லையோ, உனக்கும் ஒரு ஒரு சீதோபச்சாரமாக ஆகும் அந்த இடத்துல. இதை கேட்கறது இந்த மெட்ராஸில் இருக்கிற எங்களுக்கு இப்போ குளிர்ச்சியே வந்துருது. சிவன் தான் வந்து உட்காரணும் பொங்கோ எங்களுக்கும் சிவனையே போய் கட்டிக்கலாம் போல் இருக்கு. வாஸ்தவம் தான். யுத்தம் சீதம் பிரபூதம் தவ கனகசபாநாத ஓடும் கொசக்தின்னு கேட்குறார் அந்த இடத்துல. கனகசபையில் வேற டான்ஸ் ஆடுறாராம் ஒருமா. திருஷ்டியா ஆர்திரையா, அப்படி ஒரு குளுமையான பார்வையினால அபாத்து என்னை ரட்சித்தாரோ சஹா பகவான், அவருக்கு நான் வந்து என்ன கைமாறு செய்து நான் அவரை சந்தோஷப்படுத்த முடியும். அது இங்கே இல்லை, ஸ்லோகத்தில் இல்லாட்டா கூட ஸ்ரீதர சுவாமியை வச்சுட்டு தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதை பார்த்தா கொஞ்சம் விட்டேத்தியாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸ்வகிருத்தேன துஷ்யத்து, அவர் பண்ண காரியத்தினால அவரே சந்தோஷம் அடையட்டோங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுப்போம். அதில்லை, ஸ்வகிருத்தேனைவ பர அனுகிரகேணைவ துஷ்யேத், அவர் சந்தோஷம் அடையட்டும்னா ந மயா தத் பிரதிகர்த்தும் சக்கியம் இத்தியர்த்தா. அவருக்கு ஒரு பதில் காரியம் நான் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுனால அவர் வந்து அவருடைய காரியத்தினாலேயே தான் சந்தோஷம். நான் பரவாயில்ல, இவனை வந்து நல்ல வழியில் நான் அழிச்சின்னு வந்துட்டேனே அப்படின்னு அவர் நினச்சிண்டோ, இல்லை அவருடைய காரியம் இதுன்னுட்டு அவர் செஞ்சதுனாலேயோ அவர் வந்து சந்தோஷம் அடையட்டும், இதுக்கு ஒரு பிரதிகாரம் நான் செய்ய முடியாது அப்படின்னு விடுறேன். யோசௌ மயா அவிதித தத்துவ அவிதித தத்துவதிருஷா சபாயாம் க்ஷிப்தா துருக்தி விஷிகைஹி விகணைய தன்மாம் அர்வாக் பதந்தம் அர்ஹத்தமனிந்தயா அபாத்து திருஷ்டியா ஆர்திரயா ச பகவான் ஸ்வகிருத்தேன துஷ்யேத். மைத்ரேய உவாச்ச, இதுக்கப்புறம் யாகம் தொடர்றது. மைத்ரேய உவாச்ச க்ஷமாப்பிய ஏவம் ச மீட்வாம்சம் பிரம்மணாச்ச அனுமந்திரிதா கர்ம சந்தானயாமாச சோபாத்தியாய ரித்விகாதிபிஹி. ஏவம் மீட்வாம்சம் சஹா க்ஷமாப்பிய, க்ஷமாப்பியங்கிறது க்ஷமாபனம் கேட்டுவிட்டு, அவருக்கு வந்து க்ஷமாபராதம் கேட்குறோமோ இல்லையோ, அபராத க்ஷமாபணம்ங்கிறோம். அபராதத்தை வந்து மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை செய்கிறோமே, அந்த பிரார்த்தனைக்கு தான் இங்கே க்ஷமாபணம். அப்படி க்ஷமாபணம் கேட்டுட்டு க்ஷமாப்பிய மீட்வாம்சம், மீட்வானுங்கிறது ஏராளமான ஒரு வரத்தை கொடுக்கக்கூடியவர்னு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பரமேஸ்வரனுக்கு ஒரு நாமா. ஸோ மீட்வாம்சம் ஏவம் க்ஷமாப்பிய, பரமேஸ்வரனை இவ்வாறு பிரார்த்தனை செய்துவிட்டு சஹா அந்த தக்ஷன் பிரம்மணாச்ச அனுமந்திரிதா, அனுமந்திரிதா அனுஜாத்தா, பிரம்மாவினால் அனுமதி கொடுக்கப்பட்டவராகவும், அதாவது நீ சரி நீ இனிமே யாகத்தை பண்ணு அப்படின்னு பிரம்மாவும் அனுமதி கொடுத்தவராகவும், ச உபாத்தியாய ரித்விக்கு ஆதிபிகி, உபாத்தியாயருங்கிறது அந்த புரோஹிதர், மெயின் புரோஹிதர், அதுக்கப்புறம் ரித்விக்குகள், மற்ற தேவர்கள், இவர்களுடன் கூட சஹ அவர்களுடன் கூட கர்ம சந்தானயாமாச, சந்தானயாமாச அந்த கர்மா, அந்த யாக கர்மாவை தொடர்ந்தார். சந்தானயாமாச, அதை வந்து ஒரு விச்சித்தி இல்லாத, தடங்கள் இல்லாமல் அதை தொடர்ச்சியாக ஹி கண்டினியூட் ஹிஸ் யாகம். வைஷ்ணவம் யஜ்ஞ சந்தத்யை திரிகபாலம் த்விஜோத்தமாக புரோடாசம் நிரவபன்னு வீர சம்சர்க சுத்தையே. வீர சம்சர்க சுத்தையே, இங்கே வீராணாம் பிரமதாதீனாம் சம்சர்க கிருத தோஷஸ்ய சுத்தையே நிவர்த்தியர்த்தம். நடுவில் வந்து அவள் அந்த பூதகணங்கள்லாம் வந்து வீரங்கிறது வீரபத்ரன்னு எடுத்துக்கலாம். ஸோ வீரபத்ரன், பூதகணங்கள், பிரமதகணங்கள்லாம் வந்து அங்கே நடுவில் தடங்கள் விதிச்சதுனால அதை சுத்தி செய்வதற்காக, அவர்களுடைய சம்சர்க்கத்தினால ஏற்பட்ட ஒரு அசுத்தம், அதை பவித்திரமாக்குவதற்காக வீர சம்சர்க சுத்தையே இவர்கள் நிரவபன்னு தயார் செய்தார்கள். புரோடாசம் நிரவபன்னு,
புரோடாசத்தை தயார் செய்தார்கள். யாரு? த்விஜோத்தமாக, அங்கே இருக்கக்கூடிய அந்த ரித்விக்குகள், உபாத்தியாயர்கள், பிராமணர்கள் எல்லோருமே யஜ்ஞ சந்தத்தியை, யஜ்ஞத்தை தொடர்வதற்காக, யஜ்ஞத்தினுடைய தொடர்புக்காக வைஷ்ணவம் விஷ்ணு தேவதையாக, விஷ்ணுவை தேவதாவாக கொண்டிருக்கும் திரிகபாலம், 3 கபாலத்தில் திரிகபாலம்னா த்ரிஷு கபாலேஷு சம்ஸ்கிருதம் திரிகபாலம்னு சொல்லும். 3 கபாலம் அல்லது 3 அந்த பிரிக்ஸ் செங்கல், அந்த செங்கல்னாலேயோ இல்லைன்னா 3 கபாலங்கள்னால ஒரு தயார் செய்யப்பட்ட புரோடாச, இது வந்து ஹவிஸ். இந்த புரோடாசங்கிறது வந்து ஒரு மாவு மாதிரி, அது ஒரு கேக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து தயார் பண்ணி வைக்கிறா. அதுக்கு விஷ்ணு தான் தேவதா. இது வந்து யாகத்துக்குண்டான ஒரு விஷயம். அதை நிர்வபத்தினாலே அதை தயார் செய்வது, சம்ஸ்கரணம் செய்வது. வைஷ்ணவம் யஜ்ஞசந்தத்தியை திரிகபாலம் த்விஜோத்தமாக புரோடாசம் நிரவபன் வீர சம்சர்க சுத்தையே. இது பண்ணி அடுத்ததுலேருந்து தக்ஷன் வந்து யாகத்தை முடிக்கும் பொழுது கடைசியில் விஷ்ணுவை தியானம் பண்ணுறார். விஷ்ணு முன்னாடி ஆவிர்பாவம் பண்ணுறார். அதுக்கப்புறம் விஷ்ணு ஸ்தோத்திரம் இப்படி போகிறது. மேலே வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. ధన్యవాదాలు భగిని, పాపం ரொம்ப ఇంట్రెస్టింగ్ గా భగిని నమస్కారం ధన్యవాదాలు భగిని. థ్యాంక్ యూ. నమస్కారం.